Okay, this is a first class of Ansible. Sorry, AWS Terraform. Okay, AWS Terraform na என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் அ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் எ கோடு. ஓகே, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் எ கோடு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏற்கனவே நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். பப்பட்டு, செஃப், ஆன்சிபிள் இதெல்லாம் கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டூல் ஃபார் எக்ஸிஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸ். அதாவது இதுக்கும் முன்னாடி இருக்கிற பப்பட்ட செஃப், அன்சிபிள் இதுக்கும் என்ன வித்தியாசம், மெயின் வித்தியாசம் பின்ன கேள்வின்னா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, பப்பட்டு, செஃப், ஆன்சிபிள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க. உங்களுக்கு வந்து ஏற்கனவே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து ப்ரொவிஷனிங் பண்றதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்றோம். ஏற்கனவே நம்மகிட்ட சர்வர் இருக்கு, லெனக்ஸ் சர்வர் இருக்கு, அதை வந்து ப்ரொவிஷன் பண்ணணும், அதில் வந்து ஒரு அப்ளிகேஷன் டிப்ளாய் பண்ணணும், இல்லை அந்த அப்ளிகேஷனை வந்து எடுக்கணும், இல்லை வேற ஒரு அப்ளிகேஷனை வந்து கொண்டு வரணும், இல்லை ஒரு அப்ளிகேஷன் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு காப்பி பண்ணணும், இல்லை அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை ஒரு வெப் சர்வர் இருக்கு, இல்லை வந்து ஒரு அப்ளிகேஷன் சர்வர் இருக்கு, இதை வந்து டீப்ளாய் பண்ணணும். இந்த மாதிரி இதுக்கு ஏற்கனவே இருக்கிற எக்ஸிஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒன்லி வி ஆர் யூசிங் த பப்பட், செஃப், ஆன்சிபிள். புதுசா வந்து ஃப்ரெஷ்ஷா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவிஷனிங் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்க வர்றதுதான் டெராஃபார்ம். அதாவது புதுசா வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆர்கெஸ்ட்ரேஷன் பண்ணணும் ஃப்ரம் த கிராச்ல இருந்து. ஃப்ரம் த கிராச்ல இருந்து பண்ணணும் அப்படின்னா இங்க வந்து நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா கிளவுட் ஃபார்மேஷன், டெராஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணோம். கிளவுட் ஃபார்மேஷன் வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏடபிள்யூஎஸ்ல இருக்கிற ஒரு, அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் எ கோடு. ஓகே, அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம பண்றதுக்கு செட்டப் பண்றதுக்கு கிளவுட் ஃபார்மேஷன் இருக்கு. ஆனா கிளவுட் ஃபார்மேஷன் என்ன ஒரே ஒரு பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வெண்டர் லாக் அப்படிங்கிறோம். வெண்டர் லாக் அப்படின்னா இது வந்து ஏடபிள்யூஎஸ்ல மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், வேற எங்கேயுமே யூஸ் பண்ண முடியாது. ரெண்டாவது வந்து கிளவுட் ஃபார்மேஷன் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதுக்கு உண்டான ஒவ்வொரு சர்வீஸும் ஸ்டார்ட் பண்ண போது இந்த கோடு வந்து இன்சியலைஸ் ஆகும்போது அதுக்கு உண்டான காசு வந்து நம்ம வந்து காசும் வந்து பே பண்ண வேண்டியிருக்கு. இட் இஸ் சார்ஜபிள். பட் டெராஃபார்ம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ, இஸ் நாட் அ சார்ஜபிள், இஸ் அ ஓப்பன் சோர்ஸ். ஓகே, கம்ப்ளீட்லி ஓப்பன் சோர்ஸ். பட் கிளவுட் ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா வெண்டர் லாக். ஓகே, இப்போ வந்து இன்னொரு கிளவுட் ஃபார்மேஷனோட டெராஃபார்மோட ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the only ISC tool supports the configuration management tools like Ansible. அது என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இப்போ வந்து இருங்க நான் வெளியே வந்துடுறேன். இப்போ we are writing ஒன்னா டெராஃபார்ம். ஓகே, டெராஃபார்ம் டிஎஃப் அப்படிங்கிறோம். டெராஃபார்ம்னு சொல்லிட்டு ஒரு டெராஃபார்ம் கோடு. ஓகே, டிஎஃப் டாட் டிஎஃப். ஓகே, இது வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, we are first starting the EC2. It is first starting the AWS EC2. Okay, AWS EC2. Okay, after AWS EC2 starting, அதுக்கு பிறகு என்ன ஆகுது அப்படின்னா, after AWS EC2 we can write the some Ansible code. Ansible code இங்க வராது, இங்க தான் போகணும். Ansible code to deploy the application. Ansible code
Ansible code to deploy the application. So first we are by the Terraform we are starting the provisioning the EC2. Okay. Then after provisioning, we are using the Ansible for deploying the application. So இது வந்து Ansibleம் ஒரு கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டூல் தான், டெராஃபார்மும் ஒரு கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டூல் தான். ஆனால் டெராஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா பியூர்லி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கோட். ஓகே, அந்த டூல் இதுல என்ன அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கோடு வந்து from the scratch we are starting our provisioning the infrastructure, we are using the Terraform. The Terraform the only IAC tool to friendly with the existing configuration tool. அதான் நான் சொல்ல வரேன். It is a only IAC tool available in the market to friendly with the Ansible. இந்த ஏற்கனவே இருக்கிற செஃப் இந்த மாதிரி இருக்கிற ஒரு கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டூலோட ஃப்ரெண்ட்லியா இருக்கிறது, அதோட காம்பினேஷனா ஒர்க் பண்றது வந்து ஒன்லி வந்து இதுதான் டெராஃபார்ம் தான் அப்படின்னு. ஸோ இது புரியுதுங்களா? unable இந்த ஒரே ஒரு நிமிஷம் unable to join the link இருக்கிறாரு. யாருமே இப்போ ஒழுங்காவே பாக்குறதே கிடையாது. ஓகே, ஸோ இது வந்து இட்ஸ் ஃப்ரெண்ட்லி வித் எக்ஸிஸ்டிங் கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டூல். ஓகே, இதுதான் டெராஃபார்ம். ஸோ டெராஃபார்ம் அப்படிங்கிறது வந்து ஹெசி கார்ப்னு சொல்லிட்டு அவங்க தான் வெளியே விட்டுருக்காங்க. ஸோ டெராஃபார்ம் ஐஓ. ஓகே, டெராஃபார்ம் ஐஓ. டெராஃபார்ம் வந்து ஹெசி கார்ப் அப்படின்னு விட்டுருக்காங்க. இட் சப்போஸ் த மல்டிபிள் ப்ரொவைடர். ஓகே, இட் சப்போஸ் த மல்டிபிள் ப்ரொவைடர். ஏறக்குறைய எவ்வளோ ப்ரொவைடர் அப்படின்னா ஏறக்குறைய 200 ப்ரொவைடர் சொல்றாங்க. டெராஃபார்ம் providers. Terraform provider means like a AWS, Azure இந்த மாதிரி சொல்றாங்க இல்லையா? இப்ப கிளவுட்ல பார்த்துக்கிட்டீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க, இவ்வளவு கிளவுடு, பிரைட் பாய், செஞ்சுரி லிங்க், அலிபாபாலாம் காணுமே, பைடு கிளவுடு, டிஜிட்டல் ஓசன், ஹெரோக்கு, AWS. Google Cloud, okay, AWS, Azure, Alibaba Cloud, okay, Akamai, nearly 200 providers, okay, 200 providers, all cloud and no other provider, ella provider it is supporting. So before coming to this, we will come to the hybrid or vendor lock அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ வேர் த டெராஃபார்ம் வந்து இப்போ வந்து பயங்கரமான ஃபேமஸ். ஓகே, ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. எதனால இந்த மாதிரி ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா பார்த்தீங்கன்னா, தெர் ஆர் 2 things going on in the market. ஓகே, மோஸ்ட் ஆஃப் தம் நோ இயர்லியர் தே ஆர் இன் த வெண்டர் லாக்னா இப்போ ஒருத்தர் வந்து தே ஆர் கோயிங் ஃபார் த அமேசான் ஆர் தே ஆர் கோயிங் ஃபார் த அசூர். முன்னாடி என்ன பண்ணாங்க அப்படின்னா கம்ப்ளீட் 100% they are using the one provider. Okay, earlier in starting, okay, company relay with 100%
Okay, sorry. 100% on one provider, one cloud provider. However, now it changing from one provider to hybrid. Yeah. ஏன் ஹைபிரிட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஹைபிரிட்னா இப்போ வந்து சில சர்வீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹை காஸ்ட்லியாக இருக்குது. இப்போ முன்னாடி வந்து எல்லா கம்பெனியும் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வித் ஏடபிள்யூஎஸ் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ வர வர பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸ் வந்து மார்க்கெட் ஷேர் வந்து கம்மியாகிட்டே இருக்குது. அசூரு, கூகுள் கிளவுடு, மற்ற இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப காம்படிட்டிவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஒரு ஈஸி டு மெஷின் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஓகே ஏடபிள்யூஎஸ் போகலாம். இப்போ இது வந்து பிக் டேட்டா இந்த மாதிரி சர்வீஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அசூருக்கு போகிறாங்க. ஏன் அசூருக்கு போகிறாங்க அப்படின்னா அசூர் ஏடபிள்யூஎஸ் அசூர் பிக் டேட்டா சர்வீஸ் எல்லாமே கம்பேரிட்டிவாக ஏடபிள்யூஎஸை விட கொஞ்சம் காஸ்ட் கம்மியாக இருக்கு. அப்புறம் வந்து மெஷின் லேர்னிங் இந்த மாதிரி எதுக்கெல்லாம் போனாங்க அப்படின்னா சப்போஸ் ஓகே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா சர்வர் இந்த மாதிரிலாம் ஓகே ஏடபிள்யூஎஸ் தேர் ப்ரொவிஷனிங். இப்போ இது வந்து சப்போஸ் பிக் டேட்டா, if they are going for the big data they are choosing the Azure. Okay, if they are going for the machine learning AI இந்த மாதிரி போறாங்கன்னு வைங்க, machine learning or AI, they are choosing the GCP. இப்போ இதுக்கு போக வந்து another one provider is coming, they are the Alibaba. So Alibaba also make a competitive. So why they are going for the hybrid? Because the cost saving ஒன்று. ரெண்டாவது வந்து இப்போ வந்து ஏடபிள்யூஎஸ் மட்டும் 100% நம்ம யூஸ் பண்ணுறோம். திடீர்னு ஏடபிள்யூஎஸ் வந்து ஏதோ பிரேக் ஆயிடுச்சு. அவங்க வந்து 99.99% வந்து they are giving the assurance. பட் ஈவன் தோ ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 2006 வந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் ஏடபிள்யூஎஸ் வந்து சர்வீஸே கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஹிஸ்ட்ரியில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் நம்ம ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து சர்வ் பண்ணுறோம் பை த ஹெல்ப் ஆஃப் த ஏடபிள்யூஎஸ். நமக்கு ஒரு 2 மணி நேரம் வந்து நம்ம அப்ளிகேஷனை வந்து சர்வ் பண்ண முடியலை, இல்லை அப்ளிகேஷன் வந்து டவுன் ஆயிடுச்சு. ஈவன் தோ நம்ம வந்து அதுக்கு பிறகு வந்து காம்பன்சேஷன் அவங்க கிட்டேருந்து கிடைச்சாலும் கூட அந்த 2 மணி நேரம் அந்த பிஸ்னஸ் போனது தான். ஸோ அதுக்காக கம்பெனிலாம் என்ன திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா they want to save the cost also and efficiently using the services. and third வந்து பார்த்தீங்கன்னா they are going for the hybrid. அதான் இதுக்கு ஒரு 2 இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஏடபிள்யூஎஸ் வச்சுக்கிறேன், இல்லை பிக் டேட்டாக்கு வந்து அசூர் வச்சுக்கிறேன், இந்த மாதிரி மல்டிபிள் சாய்ஸஸ். ஓகே, ஹைப்ரிட்னா ரெண்டோட ஒன்றுக்கு ஒரே ஆள் இல்லாமல் ஏகப்பட்ட ஆளு வந்து மல்டிபிள் மிக்சர் மாதிரி அந்த மாதிரி தான் போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி போகும்போது இந்த ஹைப்ரிட் இதுக்கு போகும்போது இந்த மெயினாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கோட் விச் கோயிங் டு சப்போர்ட் தட் ஹைப்ரிட் ப்ரொவைடர்ஸ், மல்டிபிள் ப்ரொவைடர்ஸ். இப்போ டேக் எக்ஸாம்பிள் கிளவுட் ஃபார்மேஷன் இன் ஏடபிள்யூஎஸ். ஓகே, கிளவுட் ஃபார்மேஷன் இன் ஏடபிள்யூஎஸ் இஸ் வெண்டர் லாக் வித் த ஏடபிள்யூஎஸ். ஓகே, PowerShell with the Azure. ஓகே, இப்போ இந்த மாதிரி PowerShell ஜிசிபிக்கு எதுவும் கிடையாது. ஸோ ஜிசிபிக்கும் இருக்குது. ஜிசிபிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, அது என்னாச்சு கூப்சிட்டியல் இல்லை, கூப்சிட்டியல் கிடையாது, அது வந்து கூகுளுக்கு சிஎல்ஐ அப்படிம்பாங்க, கூகுள் சிஎல்ஐ. ஸோ திஸ் இஸ் ஃபார் ஜிசிபினா கூகுளுக்கு. இது எல்லாமே வெண்டர் லாக் அப்படின்னா இப்போ நீங்கள் கிளவுட் ஃபார்மேஷன் யூஸ் பண்ணீங்கன்னா யூ கேன் யூஸ் ஒன்லி ஃபார் த ஏடபிள்யூஎஸ். இஃப் யூ ஆர் கோயிங் டு யூஸ் த PowerShell யூ கேன் யூஸிங் ஒன்லி ஃபார் த Azure. If you are using for the GCP CLI, then Google CLI only for the GCP.
but Terraform, the only provider, is supporting multiple. Terraform is only the configuration management tool in the market to support the multiple providers. Okay, so தான் Terraform இது ஹைபிரிடுக்கு ஏன் போறாங்க அப்படின்னு சொல்லி. ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சுங்களா? ஸோ ஏன் டெராஃபார்ம் வந்து போறாங்க அப்படின்ட்டு. Terraform is supports all the cloud, all the tools and all the environments. Nearly 200 provider it is supporting. So இது எல்லாமே provider list. ஸோ எது எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து Terraform வந்து சப்போர்ட் பண்ணும். அதுக்காக தான் Terraform வந்து இவ்வளவு ஃபேமஸ் ஆன காரணம், எல்லாருமே வந்து Terraformக்கு வந்து போயிட்டு இருக்கிற காரணமும் கூட. ஏன்னா இப்போ ஒரு Terraform தெரிஞ்சாலும் வந்து டெராஃபார்ம் தெரிஞ்சாலும் இப்போ நம்மகிட்ட ஏடபிள்யூஸும் ஓடுது, அசூரும் ஓடுது அப்படின்னா, இப்போ ரெண்டுலையுமே ப்ரொவிஷனிங் பண்ணணும் அப்படின்னா டெராஃபார்ம் தெரிஞ்சாலும் வந்து போகலாம். தெரிஞ்சாலும் வந்து அவரால் ப்ரொவைட் பண்ண முடியும். இப்போ ஏடபிள்யூஎஸ் போயிட்டு இப்போ அசூர் போயிட்டு அதில் என்ன உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அது இருக்கு, எந்த சர்வீஸ் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே இங்கே டேட்டா லேக் ரிசோர்ஸஸ் சீங்க, Azure Data Lake Resources, DNS Resources. ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஹெல்ப் இருக்கு. ஓகே, ஸோ ஆனால் பட் நம்ம கோர்ஸ் வந்து ஏடபிள்யூஎஸ் தான் கவர் பண்ணுறோம். நாட் ஜஸ்ட் ஃபார் எக்ஸ்பிளைனிங் ஹைப்ரிட்னா என்ன அப்படிங்கிறக்காக தான் இதெல்லாம் நான் சொன்னேன். நம்ம ஏடபிள்யூஎஸ் மட்டும்தான் இந்த டெராஃபார்ம் கோர்ஸ் வந்து பண்ணுறோம். ஏன்னா மற்ற எல்லாம் பார்த்தோம்னா இது ரொம்ப ஹெவி ஆயிரும். ஸோ ஒரு தடவை ஒரு ப்ரொவைடருக்கு நம்ம படிச்சுட்டாலே மற்ற ப்ரொவைடர் நம்மளால ஒர்க் பண்ண முடியும். பார்ப்போம் பின்னாடி வந்து உங்களுக்கு நல்ல மக்கள்கிட்ட இருந்து ரிக்வெஸ்ட் வந்தால் கூட நம்ம வந்து அசூர் ஏடபிள்யூஎஸ் வேணால் நான் சாரி அசூர் டெராஃபார்ம் வேணால் நான் எடுக்க பார்க்குறேன். ஓகே, அது பின்னாடி மக்கள்கிட்ட வர ரிக்வெஸ்ட்டை பொறுத்து. ஓகே, ஸோ டெராஃபார்ம் ஆன் விண்டோஸ், ஹவு டு இன்ஸ்டால் த டெராஃபார்ம். ஓகே, டெராஃபார்ம் வந்து நான் சொன்னேன் இங்கே வந்து ஹெசிகார்பில் terraform.io தட் சைட் நேம் வந்து டவுன்லோடு இன்ஸ்டால் பண்ணுறது வந்து வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஓகே, because most of them we are using the Windows, so I am going to do in a Windows. Okay, so மற்றது அதே மெத்தடில் தான். ஓகே, go to download Terraform and it is giving the Mac, BSD, Linux, Open, Solaris, Windows. ஸோ விண்டோஸ் நம்ம இது வந்து 64 பிட்டு. ஸோ 64 பிட்டு போய்க்கிறேன். 64 பிட்டு இப்போ நான் வந்து டவுன்லோட் பண்ணுறேன். ஏற்கனவே நான் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் உங்களுக்காக நான் காமிக்கிறேன். ஸோ ஐ ஆல்ரெடி டவுன்லோடட் திஸ். ஓகே, Terraform. ஓகே, ஓப்பன் ஃபோல்டர். ஜஸ்ட் ஒரு ஜிப்பு வரும். ஜிப்பை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ அவ்வளோதான் Terraform. இந்த Terraform EXE மட்டும்தான் நம்ம வச்சு பண்ண போகிறோம். ஸோ Terraform EXE take it and put in some other folder. ஓகே, நாட் ஹியர், டவுன்லோட்ஸில் வேணாம். இப்போ நான் க்ளவுடில் போயிட்டு டியில் போயிட்டு Terraform Cலையோ டிலையோ இதுலையோ உங்களுக்கு Terraformனு சொல்லிட்டு ஒரு 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 ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. அதில் போயிட்டு இங்கே பாருங்கள் Terraform இதை போட்டேன். Terraform போட்ட பிறகு அதுக்கு பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா பாத் வந்து செட் பண்ணணும். ஸோ ஆஃப்டர் தட் இட்ஸ் நீட் டு பி செட் அப் பாத். டவுன்லோட் எக்ஸ்ட்ராக்ட் என்விரான்மெண்ட் வேரியபிள் பாத். ஓகே, பாத் வந்து செட் த பாத். ஸோ environment variable, system environment variable, வெரி சிம்பிள். ஓகே, இதை மாதிரி சிம்பிளான இன்ஸ்டாலேஷன் வேறு எதுவுமே இருக்காது. பாத் எடிட், இங்கே பாருங்க டி Terraform EXE, அவ்வளோதான். அது எங்கே இருக்கோ இது வந்து யூசர் பார்த்து, இது வந்து சிஸ்டம் பார்த்து. சிஸ்டம் பார்த்து மட்டும் கொடுத்தாலும் போதும், ஏன்னா யூசர் இது வந்து ஓவர் ரைட் ஆயிரும். நான் அந்த மாதிரி கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ டி Terraform EXE, அவ்வளோதான். ஸோ இதை கொடுத்துட்டோம்னாலே உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த Terraform EXE wherever you go to the CMD. ஓகே, தெர் இஸ் நோ அதர் ஸ்பெஷலாக எதுவுமே கிடையாது, CLI எல்லாம் எதுவுமே கிடையாது. wherever you go you put Terraform, that's it.
you will get the commands. If you get these commands, then no, your Terraform installation is configured properly. Okay, no installation actually. ஒரு EXE எடுக்கிறீங்க, EXE எடுத்து பாத்தை செட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். அவ்வளோதான். இது வந்துருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து எங்கனாலும் எங்க போனாலும் நீங்க வந்து இப்போ எங்க போனாலும் அது வந்து ஒர்க் ஆகணும். ஸோ இட் இஸ் ஒர்க்கிங். எங்க போனாலும் ஒர்க் ஆகும். ஏன்னா நம்ம வந்து பார்த்து வந்து செட் பண்ணிட்டோம். நீங்க இந்த கம்ப்யூட்டருக்குள்ள எங்க போயிட்டு நீங்க டெராஃபார்ம் அப்படின்னு ஒரு போல்டருக்குள்ள போட்டு அடிச்சாலுமே வந்து அது வந்து வந்துடும். ஸோ டெராஃபார்ம் கரண்ட் வெர்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.12 இதுதான் கரண்ட் வெர்ஷன் வந்து. டெராஃபார்ம் வெர்ஷன் இது தெரியல. 0.12 ஓகே 0.12.20 அப்படின்னு சொல்லிட்டு யுவர் வெர்ஷன் டெராஃபார்ம் இஸ் அவுட் ஆஃப் த டேட். லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து 1224 அதுலேயே வந்து வந்திருக்கு. 122 டவுன்லோடு ஃப்ரம் த டவுன்லோட்ஸ். ஓகே, இது அதுக்குள்ள இப்படி ஏதாச்சும் இது என்னத்தான் பண்ணேன். சரி, ஓகே, அதில் நம்ம செலவு பண்ண வேணாம். ஓகே, இப்போ லெனக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் அட் ரெலவென்ட் ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்ணுங்க. அன்ஜிப் இட் அண்ட் மூவ் டு த யூசர் பாத். அதாவது அன்ஜிப் பண்ணிட்டு நீங்கள் வந்து எந்த யூசரில் இருக்கீங்களோ அதுக்கு வந்து மூவ் பண்ணிடுங்க. மூவ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அங்கே போயிட்டு டெராஃபார்ம் நடிச்சிங்கனாலே வந்துடும். மேக்கும் அதே மாதிரி தான். மேக்கில் வந்து ஜஸ்ட் ரன் ப்ரூ install Terraform. Okay, if you are anybody is using the Mac also you can பாருங்க இங்க 64 பிட் மட்டும் தான் இருக்கு. இங்க எப்படி டவுன்லோட் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து டவுன்லோட் பண்ண எப்படி இன்ஸ்டால் பண்றேன்னு கொடுத்துருக்காங்க. வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. லினக்ஸ்லையும் மேக்லையும் பார்த்தீங்கன்னா நீங்க எந்த யூசருக்கு யூஸ் பண்றீங்களோ அந்த யூசர் பாத்துல இந்த EXE வந்து மூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெராஃபார்ம்னு போட்டீங்கன்னா வந்துடும். இதுல வந்து விண்டோஸில் வந்து அன்ஜிப் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு ஃபோல்டரில் போட்டு அந்த ஃபோல்டரை வந்து பாத்தில் வந்து செட் பண்ணணும். ஓகே, ஸோ இது வரைக்கும் எதுவும் டவுட் இருக்கா உங்களுக்கு? இல்லை சார், போகலாம். ஓகே, வேற யாரோ ஒருத்தருக்கு கேள்வி கேட்டாரு. வேற கேள்வி கேட்டீங்களா? ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, இப்போ வந்து அடுத்து வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு EC2 வந்து ரெடி பண்ண போறோம். இதுல டெராஃபார்ம்ல. ஓகே, இப்போ டெராஃபார்ம் வந்து எல்லாமே வந்து கோடு தான். நம்ம வந்து கோடு தான் எழுதுறோம். ஸோ இதில் வந்து மெயினாக வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய எடிட்டர் வந்து என்னவா போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கேன் பி ஒர்க்கிங்னா நார்மல் நோட்பேட்லையும் ஒர்க் ஆகும், நோட்பேட் ++லையும் ஒர்க் ஆகும். பட் அவங்க எல்லாருமே என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரே ஒரு எடிட்டர் சஜஸ்ட் பண்ணுறாங்க. நார்மல் விஷுவல் சோர்ஸ்லையும் ஒர்க் ஆகும். Okay, they are suggesting Atom. The editor is suggested in the industry. Most of them is Atom editor. Okay, Atom editor download. ATOM Atom text editor. Okay, Atom editor வந்து ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். இருந்தாலும் உங்களுக்கு நான் வந்து இதை காமிக்கிறேன். இங்க பாருங்க, Atom text editor. Go to here. This is Atom for Windows download. கொஞ்சம் பெரிய ஃபைலாக இருக்கும். இஃப் யூ டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால், நார்மல் இன்ஸ்டால் மாதிரி தான். உங்களுக்கு வந்து நார்மல் இன்ஸ்டால் பண்ண பிறகு ஒய் தேர் சூஸிங் த Atom, தட் ஆல்சோ ஐ எம் கிவிங் த ரீசன். Atom இப்போ இது பண்ண பிறகு கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகிறது தான் கொஞ்சம் டைம் ஆகும். பட் இட்ஸ் எ வெரி குட் எடிட்டர். லைக் டெராஃபார்ம் எப்படி வந்து மல்டிபிள் ப்ரொவைடர் வந்து சப்போர்ட் பண்ணுதோ அதே மாதிரி இங்கே வந்து மல்டிபிள் லாங்குவேஜ் வந்து இது சப்போர்ட் பண்ணுது Atom. இப்போ நீங்கள் ஸ்கேலா போகணுமா, இல்லை ஜாவாவில் எழுதணுமா, இல்லை வந்து வேற பைத்தானில் எழுதணுமா, இல்லை வந்து PHPயில் எழுதணுமா,
இல்லை வந்து டெராஃபார்ம்ல எழுதணுமா, எது வேணாலும் எங்களுக்கு வந்து மல்டிபிள் பிளகின் சப்போர்ட் அப்படிம்பாங்க. அந்த பிளகினை மட்டும் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து சப்போர்ட் ஆகும். ஸோ திஸ் இஸ் இது வந்து ஏற்கனவே இருக்கிற கோடு வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை நான் இங்கே பாருங்க, இட்ஸ் அ ஃபைண்ட் செலெக்ஷன் ஆஃப்டர் இன்ஸ்டாலிங். ஓகே, செட்டிங்ஸ்னு இருக்கும், பார்த்து OEM register default no handler no. Oh sorry, file இங்க இருக்கு. Okay, settings. So here settings, you go to the package. Okay, package, the installed package. Here we need to install the Terraform. இப்போ Terraform அப்படின்னா பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பிளகின். ஓகே, இது எல்லாமே பிளகின், லாங்குவேஜ் பிளகின். ஸோ தீஸ் ஜஸ்ட் இப்போ இங்கே பாருங்க, இதை நான் வேணாம் அன்இன்ஸ்டால் பண்ணால் போயிடும். ஸோ இங்கே டெராஃபார்ம் இங்கே வந்து இன்ஸ்டால்னு சொல்லி வரும், அதை வந்து இன்ஸ்டால் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ இதுலேயே இங்கே பாருங்க, ஸ்கேலா, சப்போஸ் லாங்குவேஜ் ஸ்கேலா பண்ணணுமா, இங்கே ஸ்கேலாவில் எது வருதோ இங்கே இன்ஸ்டால்னு வரும், இன்ஸ்டால் பண்ணிட வேண்டியதுதான். பைத்தான், இப்போ பைத்தான் வந்து டிஃபால்ட்டாக வருது. ஜாவாவும் டிஃபால்ட்டாக இருக்கு. ஓகே, Node.js இல்லை. ஓகே, லாங்குவேஜ் எம்எல். ஸோ இது எல்லாமே டிஃபால்ட்டாக இருக்குது. எனிவே உங்களுக்கு டெராஃபார்ம்னு போட்டிங்கன்னா லாங்குவேஜ் டெராஃபார்ம்னு சொல்லிட்டு ஒரு இது வரும். ஸோ இங்கே வந்து இன்ஸ்டால்னு சொல்லிட்டு வரும். நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணனால நான் அதை பண்ணல. ஸோ லாங்குவேஜ் டெராஃபார்ம் யூ கேன் இன்ஸ்டால் இட், ஜஸ்ட் பிளகின் வந்து இன்ஸ்டால் ஆயிரும். ஓகே, ஸோ இங்கே வந்து பின்னாடி வரலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூ நீட் டு பி ஓகே, யூ நீட் டு பி இன் ஒன் ப்ராஜெக்ட், அதாவது ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஃபோல்டர்னா இந்த டெராஃபார்ம் ஃபோல்டர் கிடையாது, டோன்ட் கன்ஃபியூஸ் வித் த டெராஃபார்ம் ஃபோல்டர். டெராஃபார்ம் ஃபோல்டர் இஸ் ஜஸ்ட் ஃபார் கீப்பிங் யுவர் டெராஃபார்ம் இஎக்ஸியை மட்டும் இங்கே நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இதில் இருந்து வெளியே இதில் வைக்காதீங்க, வேற எங்கேயாவது இப்போ டெஸ்க்டாப்லேயோ இல்லை வேற எங்கேயாவது. இப்போ பாருங்கள், நான் டெரா கிளாஸ்ன்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன், இங்கே டெரா கிளாஸ்ன்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இங்கே டெரா கிளாஸை வந்து டெரா கிளாஸில் வந்து தான் நீங்கள் வந்து இங்கே ஃபோல்டரை வந்து நீங்கள் இங்கே ஆட்டோமில் வந்து ஓப்பன் பண்ணணும். ஸோ நீங்கள் எந்த நேமில் வேணால் வச்சுக்கோங்க, ஆனால் அந்த டெராஃபார்ம் எங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அங்கே கிடையாது, வேற இடத்துல. ஸோ இங்கே பாருங்கள், ஆடு ரீஓப்பன் ப்ராஜெக்ட். ஓகே, இது ஏற்கனவே கிளியர் ப்ராஜெக்ட் ஹிஸ்ட்ரி. open folder. Okay, so desktop I put the Terra class. Okay, இங்கே வந்து இது ஏற்கனவே ரன் ஆனதுனால இந்த டெராஃபார்ம் இதெல்லாம் கிரியேட் ஆகிருக்கு. ஓகே, அது நீங்கள் இது பண்ணிக்கிற வேணாம், டெரா கிளாஸ். ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே வந்துருச்சா. ஸோ இது நான் இது பண்ணிடலாம், ரிமூவ் ப்ராஜெக்ட் ஃபோல்டர். ஓகே, இப்போ இந்த டெரா கிளாஸ் வந்துச்சு. திஸ் டெரா கிளாஸ் இஸ் ஐ ஆல்ரெடி கிரியேட்டிங் த ஃபர்ஸ்ட் EC2 டிஎஃப் டெராஃபார்ம் வந்து எக்ஸ்டென்ஷன் வந்து டிஎஃப்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அது வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். இங்கே வர்றதுக்கு முன்னாடி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, we are going to create this in the AWS.
ஸோ ஏடபிள்யூஎஸ் ஒரு EC2 தான் நம்ம வந்து இப்போ கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஏடபிள்யூஎஸ் வந்து ஐ வுட் ஆல்வேஸ் சஜஸ்ட் டு இஃப் யூ ஆல்ரெடி நீங்கள் இருக்கிற வந்து பெய்டு வெர்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா, அதாவது ஏற்கனவே ஏடபிள்யூஎஸ் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது, நியூ யூசர் வந்து ஏற்கனவே இருக்கிற யூசர் வந்து ஏடபிள்யூஎஸ் யூசர் வந்து ஏற்கனவே பெய்டு வெர்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா, யூ நீட் டு கிரியேட் த ஒரு ஃப்ரீ வெர்ஷனுக்கு ஃப்ரீ வெர்ஷனுக்கு 12 months ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இல்லையா, அதுக்கு வந்து ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. எப்படி கிரியேட் பண்ணிக்கோங்க அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இப்போ என்னுடைய நெட்கனான்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து அக்சஸ் இருக்கு. அது வந்து பெய்டு ஆயிடுச்சு, ஏன்னா ரொம்ப நாள் ஆனதுனால. ஸோ ஐ ஆல்ரெடி கிரியேட்டட் AWS amazon.com. ஸோ இது வந்து ஒரு 2 நிமிஷம் வேலை. இது வந்து ஃபர்ஸ்டே பண்ணிடுங்க. நீங்கள் இப்போ இந்த கிளாஸில் வந்து ரொம்ப சீரியஸாக இருந்தீங்க அப்படின்னா இதை வந்து இன்னைக்கே உடனே பண்ணிடுங்க. ஏன்னா பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து இன்னைக்கு நீங்கள் நாளைக்கு கிளாஸ் வர்றதுக்குள்ள இந்த இதை வந்து ஒரு அட்லீஸ்ட் EC2 வந்து நான் கூட எல்லாமே கொடுக்குறேன். நான் இப்போ என்ன ஸ்டார்ட் பண்ணுறேன்னா அதை வந்து நீங்கள் வந்து அங்கே உங்கள் லாகின்ல பண்ண ஆரம்பிக்குதுங்க. ஸோ நான் வந்து ஒரு புதுசாக ஒரு ஜிமெயில் ஒன்று கிரியேட் பண்ணேன். ஸோ ஜிமெயில் வந்து புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணேன். ஸோ ஒன்று தான் ஜிமெயில். ஏன்னா இவங்க அதிகமாகலாம் ரொம்பலாம் உங்களுக்கு பேன் கார்டு இந்த மாதிரிலாம் அவங்க கேட்குறது கிடையாது. ஸோ ஜிமெயில் கிரியேட் பண்ணேன். ஜிமெயில் கிரியேட் பண்ண பிறகு இங்கே பாருங்கள், என் அக்கௌண்ட்டை நான் வேணா காமிக்கிறேன். ஸோ என்ன பண்ணேன் அப்படின்னா, லேர்ன் AWS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேர்ன் AWS இன் தமிழ் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜிமெயில் ஒன்று கிரியேட் பண்ணேன். அந்த ஜிமெயிலில் தான் இதை வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். எப்போ கிரியேட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, இது புது அக்கௌண்ட் நம்பர். ஏன்னா நீங்கள் பழசில் போனீங்கன்னா உங்களுக்கு காசு ஆகும். இதுனா ஒரு வருஷத்துக்கு இது வந்து ஓட்டலாம். இது பண்ணி ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு. சப்போஸ் உங்களுக்கு ஒரு வருஷம் ஆச்சுன்னா இன்னொரு இமெயில் ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு இன்னொரு கிரெடிட் கார்டு தான், நீங்கள் கிரெடிட் கார்டு நம்பரு இல்லாட்டி டெபிட் கார்டு நம்பரில் போட்டு ஒரு புதுசாக ஒரு யூஸரை வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. இதுக்காக வேஸ்ட்டாக பணம்லாம் செலவு பண்ண வேணாம். எத்தனை வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு இடையும் பண்ணும்போது நீங்கள் வந்து பர்டிகுலராக ஹிஸ்ட்ரி எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு புதுசாக போங்க. டோன்ட் கோ ஃபார் இஃப் ஆர்னா இன் ஆல்வேஸ் கிரியேட்டிங் இன் த இன்காக்னேட்டிவ் விண்டோ. ஸோ தட் இஸ் த பெஸ்ட் வே. ஸோ AWS amazon.com, you create the new user with the new email ID. அது உங்களுக்கு வந்து பெரிய இது கிடையாது. ஏன்னா ஸோ கிரியேட் AWS அக்கௌண்ட், give the all the details, then no your credit card number or no okay, some dummy email to gmail.com. So password some hello 1 2 3 hello 1 2 3. இப்போ AWS amna some dummy. So it's a very straightforward. So professional or personal. So always going for the personal. Okay, not a professional. Some dummy. Go to give the number. ஏன்னா OTP எல்லாமே எதாகணும். So India. Some address. Okay, address that need to be your address. Okay. Some number. Okay, இங்க வாருங்க. So your number. Okay, not some number. 6 8 10. Okay. So address Chennai 600. Okay. So click here that you read. Okay. Create and continue. The address appeared to be invalid. Okay.
see how they are which address oh my god, see இது எது invalid அப்படின்னுங்கிறாங்க. all fields required appears invalid, please check the country region, where is country is there, country இதெல்லாம் கரெக்ட். ஓகே சார் அந்த பின்கோடு கொஞ்சம் பாருங்க. ஓகே சூப்பர். யா அடுத்து கிரெடிட் கார்டு ஆர் பேமெண்ட், கிரெடிட் கார்டு ஆர் டெபிட் கார்டு நம்பர். ஸோ இஃப் யூ ஆர் கிவிங் நோ தென் அவ்வளோதான். அவங்க வந்து ஒரு ஓடிபி மாதிரி அனுப்புவாங்க. ஓடிபி வந்து இது பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் ₹2 they are deducted from your account, and then after that they are credited that ₹2. that is just for checking. ஓகே அவ்வளோதான். do you have பேன்? பேன் இருந்துச்சுன்னா பேன் போடலாம், இல்லை அப்படின்னா நோனை போட்டிங்கன்னா என்ன வருதுன்னு பார்ப்போம். நோனை போட்டிங்கனாலும் ஒன்றும் கிடையாது. ஓகே ஏன்னா நம்ம வந்து எங்கேயுமே கிளைம் பண்ண போகிறது கிடையாது. நம்ம கம்பெனி எதுனா நம்ம வந்து கிளைம் பண்ணலாம். இப்போ என்ன வெரிஃபை அண்ட் ஆட் வெரி சிம்பிள். ஸோ டோன்ட் கோ ஃபார் செப்பரேட். ஒரு சப்போஸ் இஃப் யூர் யூஸர் வந்து ஆல்ரெடி பெய்டு யூஸர் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. புதுசாக கிரியேட் பண்ணிவிட்டு இதில் பண்ணுங்கள். பணம் வந்து வேஸ்ட்டாக செலவு பண்ண வேணாம். ஏன்னா இதில் வந்து நம்ம நார்மல் ஈஸி டு இந்த சர்வீஸ் இதுதான் பண்ண போகிறோம். மெயினாக வந்து டெராஃபார்ம் பற்றி தான் பேச போகிறோம் ஒழிய இந்த ஏடபிள்யூஎஸ் பற்றில. ஆனால் ஏடபிள்யூஎஸ் டெராஃபார்ம்னால ஓகே இது நான் இங்கே இது பண்ணிட்டேன். நான் இங்கே லாகின் ஆகிட்டேன். ஸோ ஆஃப்டர் கிரியேட்டிங் யுவர் யூசர் யூ கேன் லாகின். ஓகே லாகின் பண்ண பிறகு மெயினாக வந்து நம்ம என்ன எல்லாருக்குமே வந்து ஏடபிள்யூஎஸ் தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏடபிள்யூஎஸ் யாருக்கும் தெரியாதா? தெரியாதுன்னா சொல்லுங்கள் பண்ணலாம். ஓகே ஸோ ஐஏஎம். இப்போ ஐஏஎம்ல போயிட்டு we need to create the one user. So I already create the Terra user. Okay, add user. Suppose Terra user 1. So இதுல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா programmatic access. See here, is need to be a programmatic access, not a AWS console. AWS console வந்து நீங்க ரூட்ல இது பண்றீங்க. ஸோ அதே போதும். So next permission, add user group, add existing policy, administrator access. Okay, administrator access. Why we are giving the administrator access? Administrator na ஏன்னா பின்னாடி என்ன பண்ண போறோம்னு நமக்கு தெரியல. சப்போஸ் ஆட்டோ ஸ்கேலிங் போறோம், இல்லை வந்து வேற ஏதாவது ப்ரௌசரிங் பண்றோம், அப்போ வந்து ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து அக்சஸ் கொடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. இங்க வந்து கம்ப்ளீட்டா ஃபுல் அக்சஸ் வந்து வேணும். யாருக்கு? இந்த யூசருக்கு. லைக் ரூட் யூசர் மாதிரியே வேணும். அதுக்காக தான் நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்சஸ்ன்னு சொல்லிட்டு காமனா. அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்சஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சர்வீஸோடைய அட்மின், எல்லா ஏறக்குறைய எல்லா சர்வீஸும் வந்து இங்கே வந்து கவர் ஆகுது. அக்கௌண்ட்டு ஓகே எல்லா சர்வீஸுமே இங்கே வந்து கவர் ஆகுது. ஸோ டேக் நீங்கள் கொடுத்துக்குங்க. இப்போ ரெவ்யூ கொடுத்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி வரும், அட்மினிஸ்ட்ரேட்டிங் அக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கிரியேட்டிவ் யூசர்னா அது வந்து ரொம்ப முக்கியம். இந்த அக்சஸ் கீயும் சீக்ரெட் கீயும் ரொம்ப முக்கியம். ஸோ யூ கேன் டவுன்லோடு த சிஎஸ்சி ஆல்சோ, ஆர் நோ யூ கேன் மென்ஷன் த சம்வேர். ஓகே இது அப்படியும் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஒவ்வொரு இடையும் வந்து நீங்கள் இங்கேயும் காய் பண்ணிக்கலாம். ஸோ ஐ ஆம் யூஸிங் த டெரா யூசர். ஓகே டெரா யூசர் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்க, அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்சஸ் அதுதான் பண்ணியிருக்கோம். செக்யூரிட்டி கிரெடென்சியல் இங்கே இருக்கா, ஆக்டிவ் கிரியேட் அக்சஸ் கீ மேக். ஓகே இங்கே நீங்கள் சப்போஸ் ஏற்கனவே ஒன்று இதை மறந்துட்டீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இதை வந்து மேக் இன்ஆக்டிவ் போட்டுருங்க. இன்ஆக்டிவ் போட்டு மற்ற இது பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம். டெலீட் பண்ணிட்டு இதை வந்து ஆக்டிவாக போட்டுக்கலாம்.
ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து கீப் ஆன், யூ கேன் கீப் ஆன் த சேஞ்சிங் ஆல்சோ. ஓகே, கிரியேட் ஆக்சஸ் கீ. ஸோ இங்கே பாருங்க. ஓகே, இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. நான் நோட் பேடு பண்ணுறேன். ஓகே, திஸ் இஸ் access key. Oh my god. So my god, make it inactive. இது என்ன இது பண்றதுக்குள்ளே போயிடுச்சு. Create access key. So ஓகே, டவுன்லோடு சிஎஸ்சி ஃபைல். ஓகே, அதுதான் பெரிய இல்லைன்னா அதுக்குள்ளே போயிடுது. ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ ஐ கிரியேட் த, இதுக்கு வந்து என்கிட்ட கீ இருக்கு. க்ளோஸ், இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ஆக்டிவ் ஆக வேண்டாம். ஸோ டெரா யூசர் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸ், ஒன்லி அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸோட இருந்தால் போதும். ப்ரோக்ராமேட்டிக் ஆக்சஸ் தான் இந்த ஆக்சஸ் கீயும் இந்த சீக்ரெட் கீயும் உங்களுக்கு வந்து வரும். அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இங்கே வந்துடும். ஆர் எங்கேயாச்சும் எழுதி வச்சுக்கலாம். ஓகே, இல்லை அப்படி சப்போஸ் எழுதி வைக்க மறந்துட்டிங்கன்னா கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இன்னொரு கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிவிட்டு அந்த பழசை வந்து எடுத்து விட்டுருங்க. ஸோ சிம்பிள் as that. ஓகே, அடுத்து வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, we are coming for the AWS EC2, ரைட்டுங்களா? AWS EC2 first we need to write the, I give that code also. ஓகே, இங்கே நான் இது பண்ண வேணாம், ஏன்னா அங்கேயே இருக்கு நம்மகிட்ட. இங்கே வந்து ஃபஸ்ட்டு இங்கே வந்துக்குங்க. எங்கே நியூ ஃபைல். ஓகே, இப்போ நியூ ஃபைல்னா இங்கே வந்துடும். ஸோ இங்கே இதுக்கு வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யூ கம் டு த Terraform. ஓகே, ஏன்னா எல்லாத்துக்குமே இங்கே இது இருக்கு, Terraform AWS EC2 template, EC2 template. ஓகே, launch template, AWS launch template. ஓகே, இல்லை டெம்ப்ளேட் இல்லை, நாட் அ டெம்ப்ளேட், EC2 AWS guide. 1 minute, I'll say code deploy EC2. okay, EC2 AWS AMI, ஏன்னா AMI தான் போட போகிறோம். எக்ஸிக்யூட்டிவ் இட்ஸ் நாட் AWS. 1 minute, EC2 இது கிடையாது, EBS இது கிடையாது, Terra Transistor, AWS instance. ப்ரொவைடரை காணுமே. ஓகே, ஐ ஆல்ரெடி டுக்கோ. ஏகப்பட்ட ரொம்ப விளாவாரியாக இருக்கும், அதுதான் பெரிய ப்ராப்ளம். ப்ரொவைடர். ஓகே, ஐ காட் இட். மோஸ்ட் ரீசன்ட் இதுவும் இல்லையா, டேட்டா சோர்சஸ் கிடையாது, ரிசோர்சஸ் தான். காப்பி AMI ஃப்ரம் இன்ஸ்டன்ஸ்.
ஏன் டேட்டா சோர்ஸஸ் ஆகுது? Okay, I'll show that. Okay, not a problem. Okay, I'll bring this. Okay, so இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா first வந்து you need to give the provider. Okay, provider AWS. இந்த கோடு வந்து எங்கேருந்து எடுத்தேன்னு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அது வந்து நான் இங்கேருந்து எடுத்தேன், நான் அதை மறந்துட்டேன். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா அடுத்தடுத்து ஏகப்பட்ட நம்ம சர்வீஸ் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ அப்போ வந்து ஒன்றா பார்த்து பண்ண போகிறோம். ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் இது வந்து இங்கே இந்த கோடு மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஜஸ்ட் லைக் இந்த ஜேசன் கோடு மாதிரி வரும். இப்போ ப்ரொவைடர் ஏடபிள்யூஎஸ். ஓகே, இப்போ இருங்க, நான் உங்களுக்கு வந்து எழுதி பார்க்குறேன். இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பல ப்ரொவைடர். ஓகே, இங்கே பாருங்க, இந்த ப்ரொவைடர் நான் பார்த்தோம்னா இங்கே வந்துருச்சா ப்ரொவைடர். ப்ரொவைடர் வந்து ஏடபிள்யூஎஸ். ஏடபிள்யூஎஸ். ஓகே, ஏடபிள்யூஎஸ். ஏடபிள்யூஎஸ் இன்ஸ்டன்ஸ்னு வருது இங்கே. ஓகே, oh, it's a change, huh? Okay, enter பண்ணீங்கன்னா region இல்லையே. Okay, I'm doing the same file only. Provider AWS. Okay, இதில் கரெக்டாக வருது. ஓகே 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 ஓகே, இதில் சேவ் பண்ணால் டிஎஃப்ஆ சேவ் பண்ணிட்டோம்னா அது வந்துடும். save as. Okay, first EC2 1.tf. இப்போ போயிடுச்சு. ஓகே, சரி, இதை தான் அங்கேயும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ப்ரொவைடர் ஏடபிள்யூஎஸ் இங்கே வேணாம், நான் அங்கேயே பண்ணுறேன். ப்ரொவைடர் ஏடபிள்யூஎஸ். இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீஜன் வந்து நீங்கள் எங்கே இருக்கீங்க அந்த ரீஜன் வந்து போடணும். ஸோ எல்லாமே கோடு, அதனால் கொஞ்சம் இது கொஞ்சம் பார்த்தா நீங்கள் போடணும். இங்கே சிங்கப்பூர் ரீஜனுக்கு வந்து என்னது சிங்கப்பூர் ரீஜன் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஏபி சவுத் ஈஸ்ட் 1. நீங்கள் இதிலேயே கண்டுபிடிச்சிடலாம், ஏபி சவுத் ஈஸ்ட் 1, அதான் சிங்கப்பூர் ரீஜன். சப்போஸ் நீங்கள் வந்து வேறு ஏதாவது ரீஜனில் இருந்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், விர்ஜீனியா யூஎஸ் ஈஸ்ட் 1. புரியுதுங்களா? யூஎஸ் ஈஸ்ட் 1. ஸோ நம்ம இருக்கிற வந்து சிங்கப்பூரில் இருக்கும். ஸோ சிங்கப்பூர் இருக்க பார்த்தீங்கன்னா ஏபி ஐஃபன் சவுத் ஈஸ்ட் 1. இதுதான் அதோடைய ரீஜன் கோடு. ஸோ இங்கே வரும் ரீஜன் ஈக்குவல் டு ஏபி சவுத் ஈஸ்ட் 1. ரைட்டுங்களா? ஈக்குவல் டுன்னு வருது. ஸோ ஈக்குவல் டு. ஓகே, அடுத்து வந்து ரீஜன் வந்து இது இங்கே இது கொஞ்சம் டேப் அடிங்க, டேப் அடிச்சுட்டு ஓகே, இங்கே ரீஜனுக்கு அடுத்து அக்சஸ் கீ. இதுதான் ரொம்ப மெயின், ஏன்னா அக்சஸ் கீ ஸோ அக்சஸ் கீ இங்கே பாருங்க, நீங்கள் ஒவ்வொன்றும் டைப் அடிக்க இங்கே வந்துடும் அக்சஸ் கீ தான். நீங்கள் என்ன அக்சஸ் கீ வச்சுருக்கீங்க இப்போ பாருங்கள், இந்த அக்சஸ் கீ தான் இது.
ஸோ இதை வச்சு தான் வந்து நீங்கள் எந்த அக்கௌண்ட்டுன்னு மென்ஷன் பண்ண தேவையில்லை. இந்த அக்சஸ் கீயை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து உங்களுக்கு அக்கௌண்ட்டில் வருது. ஓகே, அக்சஸ் கீ. அடுத்து சீக்ரெட். சீக்ரெட் கீயா? சீக்ரெட் கீ. சீக்ரெட் கீ. சீக்ரெட் கீ இந்த இருக்கு. ஓகே, சீக்ரெட் கீயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீக்ரெட் கீ. ஓகே, சீக்ரெட் கீ காப்பி பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா இது முடிஞ்சு, இதெல்லாம் முடிச்சிட்டோம். ஓகே, அடுத்து வந்து எப்படி வருது? ஓகே, அடுத்து வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரிசோர்ஸ். ரிசோர்ஸ் தான் இங்கே தான், இதுதான். ஓகே, ரிசோர்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஓகே, இது நான் மல்டிபிள் இடத்துலேருந்து எடுத்தேன். ஓகே, இப்போ தான் வருது. ஆனால் இந்த ப்ரொவைடர் ஏடபிள்யூஎஸ் எங்கே இருக்கு? ப்ரொவைடர் ஏடபிள்யூஎஸ் ரீஜன் இது கரெக்டு. ரிசோர்ஸ் ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா எப்படினாலும் S3 எல்லா சர்வீஸும் நம்ம வந்து பண்ணத்தான் வேணும். ரிசோர்ஸ் ஓகே, ரிசோர்ஸ் வந்து ஏடபிள்யூஎஸ் இன்ஸ்டன்ஸ். ரைட், ரிசோர்ஸ் வந்து ஏடபிள்யூஎஸ் இன்ஸ்டன்ஸ். இப்போ வந்து ப்ரொவைடர் ஏடபிள்யூஎஸ் ரீஜன் இது போட்டோம். இங்கே வந்து அக்சஸ் கீ சீக்ரெட் கீ அதை போட்டாச்சு. அடுத்து வந்து ரிசோர்ஸ் வந்து ஏடபிள்யூஎஸ் இன்ஸ்டன்ஸ். ரிசோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசோர்ஸ் ஓகே, ரிசோர்ஸ் ஏடபிள்யூஎஸ் இன்ஸ்டன்ஸ். ஏடபிள்யூஎஸ் இந்த மாதிரி வந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து இன்ஸ்டன்ஸ் இங்கே காமிக்குது. ஓகே, AWS instance. Then you are giving the name for that. என்ன நேம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா மை EC2 அப்படின்னா நான் கொடுக்குறேன். இல்லை அப்படின்னா டெரா கிளாஸ் EC2. ஓகே, வாட் எவர் நேம். ஓகே, நேம் we are giving. Then AMIனா அமேசான் மெஷின் இமேஜ். நம்ம அமேசான் மெஷின் இமேஜ்லாம் எதுவுமே பண்ணவே இல்லையே, ஏன் AMI பண்ணணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து EC2 போகுது. EC2 you are going to create the some EC2 machine. So what kind of machine? It's a Linuxா விண்டோஸா எது நீங்கள் பண்ண போகிறீங்க எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் இந்த கோட்லேருந்து கொண்டு வரணும். ஸோ இங்கே பாருங்கள் EC2. இப்போ இந்த EC2 when I am creating launch the instance. ஸோ இங்கே ஜென்கின் ஏற்கனவே இருக்கு, ஸ்டாப்ல இருக்கு. ஸோ லான்ச் இன்ஸ்டன்ஸ். ஸோ திஸ் இஸ் வேரி இஃப் யூ ஆர் கோயிங் டு அமேசான் லினக்ஸ் 2 வந்து ஸ்டார்ட் பண்றீங்க இன் சிங்கப்பூர் ரீஜன், திஸ் இஸ் த AMI. ஓகே, இருக்கு. நான் உங்களுக்கு இந்த டிஃபரன்ஸ் காமிக்கிறேன். ஏன்னா இதை நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க நீங்க. ஒவ்வொன்றுமே வந்து இது. இப்போ அதே இதை வந்து ரெட் ஹாட் நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா இது வந்து EMI. இப்போ இது வந்து ரெட் ஹாட்டுக்கு. இப்போ அதே இதை வந்து உபுண்டு நீங்க பண்ணீங்க அப்படின்னா இதுதான் AMI. ஒவ்வொரு எல்லாமே ஐடென்டிஃபை பை த நம்பர். திஸ் இஸ் ரெட் ஹாட். இது வந்து அமேசான் லினக்ஸ். அமேசான் லினக்ஸ். ஓகே, இது வந்து ரெட் ஹாட் லினக்ஸ். இது வந்து என்னது உபுண்டு. இது எவ்ரிதிங் இந்த சிங்கப்பூர். இப்போ இது நீங்க விர்ஜீனியா மாறுங்க. ஓ சாரி, ஓகே, விர்ஜீனியாவுக்கு வாங்க. விர்ஜீனியா பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க,
டிஃபரன்ஸ் இருக்கா? ஸோ இந்த கோடு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கோடை வச்சு தான் அவங்க இங்கே பாருங்க, இது வந்து விர்ஜீனியா. ஸோ இந்த ஏஎம்ஐ கோடை வச்சுக்கிட்டு, அமேசான் மெஷின் இமேஜ் கோடை வச்சுக்கிட்டு ஏடபிள்யூஎஸ் ஆர் டெராஃபார்ம், ஏடபிள்யூஎஸ் இஸ் ஃபைண்ட் தட் ஓகே திஸ் பெர்சன் இன் விர்ஜீனியா அப்படின்னு. ஆனால் இப்போ நம்ம வந்து இங்கே போட்டோம், எது இங்கே சிங்கப்பூர்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம், ஏபி சவுத் ஈஸ்ட். இஃப் வி ஆர் கிவிங் த விர்ஜீனியா இன்ஸ்டன்ஸ், இட் வில் கிவ் த எரர். இட் வில் கிவ் த எரர். ஏன்னா அங்கே வந்து இதை மேட்ச் பண்ண முடியாது. ஸோ எங்கே பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா நீங்கள் வந்து இப்போ சிங்கப்பூரில் இருந்துக்கிட்டு விர்ஜீனியாவில் வந்து கிரியேட் பண்ண முடியாது, விர்ஜீனியாவில் இருந்துக்கிட்டு சிங்கப்பூர்லையும் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ அதனால் எந்த ரீஜன் போகிறீங்களோ அங்கே தான் நீங்கள் வந்து கிரியேட் பண்ண முடியும், ரைட்டுங்களா? ஸோ இந்த ஐடி வந்து இஸ் அ மேக் சென்ஸ். இது வந்து ரொம்ப வெரி இம்பார்ட்டண்ட். You need to take this ID. AWS is finding the your instance type is based on this ID only. வேற எதுவுமே கிடையாது. இந்த ஐடியா வச்சு தான் ஓகே நீங்கள் எந்த ஏஎம்ஐ வந்து கிரியேட் பண்ணுறீங்க, ரெட் ஹேட்டா, லனக்ஸா, உபுண்டுவா, விண்டோஸா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐடியா வச்சு தான் அது வந்து கன்க்ளூஷனுக்கு வருது. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஐடி ஏஎம்ஐ ஐடி. ஸோ ஏஎம்ஐ ஐடி அது என்ன பண்ணணும் அப்படின்னா ஏஎம்ஐ, we need to give the AMI. AMI. ஓகே, AMI ID கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் டைப். இன்ஸ்டன்ஸ் டைப் வந்து எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் இங்கே வருவீங்க இல்லையா, நெக்ஸ்ட் இது T2 மைக்ரோவா இல்லை பெரிய இன்ஸ்டன்ஸா, T3 லார்ஜா எது அப்படின்ட்டு சொல்லிட்டு யூ கேன் கிவ் த திஸ் டைப். ஸோ as always we are having the free access in the T2 micro, அதனால நம்ம T2 micro யூஸ் பண்ணுறோம். சப்போஸ் if you want to really go for the big also you can go for. ஸோ தேவையில்லை, ஏன்னா நம்ம வந்து instance underscore type. ஸோ instance type ஓகே equal to T2 micro, அவ்வளோதான். T2 micro கரெக்ட் தானே? எஸ், T2 micro. ஸோ இது வந்து முடியுது, அவ்வளோதான். இப்போ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெலீட் பண்ணிடுறேன், மூவ் டு ட்ராஸ். ஸோ இது வந்து ஏற்கனவே ரன் பண்ணனால இந்த மாதிரி இருக்கு, இதையும் வந்து நான் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் EC2 1.tf. ஓகே, அதுதான். டோன்ட் சேவ். ஃபர்ஸ்ட் EC2 1.tf. ஸோ ப்ரொவைடர் வந்து என்ன, இந்த வச்சு தான் உங்களுக்கு வந்து என்ன ப்ரொவைடர்னு வருது, அடுத்த ரீஜன் வந்து வருது, அடுத்த அக்சஸ் கீ, இதை வச்சு தான் யூசர், எந்த யூசர் வந்து கிரியேட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறது. அடுத்து வந்து ரிசோர்ஸ், எந்த இன்ஸ்டன்ஸ், என்ன சர்வீஸ். ஓ மை காட், என்னாச்சு? ஓ இங்கே தான் இருக்குது. ஓகே, எந்த சர்வீஸ், இன்ஸ்டன்ஸ், என்ன இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு, ரிசோர்ஸ் வந்து AWS இன்ஸ்டன்ஸ், அதோடைய நேமு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஏஎம்ஐ ஐடி. ஏன்னா இந்த ஏஎம்ஐ ஐடி வச்சு தான் இது வந்து லனக்ஸா, விண்டோஸா, உபுண்டுவா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய டைப்பு, ஏன்னா அது வந்து ரொம்ப மெயின் இல்லையா, T2 மைக்ரோ இப்படின்னு சொல்லிட்டு இப்போ வருது. இப்போ இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா சேவ் பண்ணுறோம், வில் சேவ் இட், தட்ஸ் இட், அவ்வளோதாங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுறோம். Now it will come to the Terraform. So Terraform, go to the where that file is there. நம்ம ஃபைல் எங்க இருக்கு, விண்டோ இங்க இருக்கு, இங்க C ல இருக்கு. C ல யூசர், C டெஸ்க்டாப்ல இருக்கு, ரைட்டுங்களா? ஸோ கிளியர். CLS CLS DIR. இப்போ நெட்கா VVUன்னு இருக்கு, CD நெட்கா
என்ன தப்பு? ஓ சரி. இப்போ இங்கே இருக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, ஓ இங்கே டெஸ்க்டாப்புக்கு போகணுமா? சிடி டெஸ்க்டாப். ஸோ அதில் வந்து நம்ம ஃபைல் எங்கே இருக்கு? சிடி டெரா கிளாஸ். இங்கே டிஆரில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் EC2 1TF இங்கே இருக்கு. ரைட்டுங்களா? டைப் ஃபர்ஸ்ட், இதுதான் நம்மளுடைய கோடு. ஓகே, இந்த கோடில் எதுவும் எரர் எதுவும் இல்லை. அதுக்காக தான் நம்ம ஆட்டோமுக்கு போகிறோம். ஏன்னா ஆட்டம் வந்து எதாவது எரர் இருந்துச்சு உங்களுக்கு வந்து இந்த சின்டாக்ஸ் எல்லாத்தையுமே க்ளீனாக காமிச்சிடும். பச்சையாக இருந்துச்சுன்னா எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இப்போ வந்து இங்கே வாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இந்த ஃபர்ஸ்ட் கோடுக்கு போனோம். ஆட்டோம் எடிட்டர், எக்ஸ்டென்சிவ் பிளகின் சப்போர்ட். ஏன்னா ஏகப்பட்ட பிளகின் இருக்கு, எந்த லாங்குவேஜ் எது வேணா எழுதலாம். அதுக்காக ஆஃப்டர் ஆட்டோம் இன்ஸ்டால்டு செட்டிங்ஸ் பேக்கேஜ் டெராஃபார்ம் பிளகின் பேக்கேஜஸ் வந்து இன்ஸ்டால் டெராஃபார்ம் இன்ஸ்டால் இட். ஓகே, அடுத்து வந்து கிரியேட் அ நியூ free AWS account. Okay, create user with admin access, take the keys. Okay, create first EC2 TF under Atom. Okay, Terraform init அப்படிங்கிறாங்க. இது நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்க, Terraform init. இப்போ நான் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இது காமிச்சிடுறேன். இந்த ஃபோல்டரில் எதுவுமே இருக்கான்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. I will show you Terra class. இங்க பாருங்க எதுவுமே கிடையாது. இப்போ இதையும் வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் ஒன்றும் கிடையாது. ஃபர்ஸ்ட் EC2 1, சாரி ஃபர்ஸ்ட் EC2 1ன்னு சொல்லிட்டு ஒரு TF ஃபைல், அவ்வளோதான், ஒரு KB இது அவ்வளோதான் இருக்கு. அதோடைய கண்டென்ட் தான் நீங்கள் இங்கே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இங்கே இதுதான் அதோடைய கண்டென்ட். ஓகே, நவ் கம் டு த, என்னாச்சு? Why the sound is coming? பின் கோட்றாங்க. ஓ ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, இப்போ வந்து இங்கே வாங்க. எங்கே நீங்கள் வந்து இன்ஸ்டால் சாரி, எங்கே நீங்கள் வந்து கோடு இருக்கோ அங்கே இன்ஸ்டால் பண்ண இடத்துல கோடு எங்கே போட்டிங்களோ அங்கே. நம்ம வந்து டெஸ்க்டாப்லேயே டெரா கிளாஸ் வச்சுருக்கோம். ஸோ டெராஃபார்ம், ஓகே, இனிட். இது வந்து நம்ம லைஃப் சைக்கிளில் போய் பார்ப்போம். நாளைக்கு வந்து டெராஃபார்ம் இனிட். ஓகே, இது என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்க, இன்ஸ்லைசிங் ப்ரொவைடர் பிளகின், செக்கிங் ஃபார் அவைலபிள் ப்ரொவைடர் பிளகின், டவுன்லோடிங் த பிளகின் ஃபார் ப்ரொவைடர். ஏன்னா AWS தான் நம்ம வந்து ப்ரொவைடர் போட்டிருக்கோம். ஸோ இட் இஸ் AWS வெர்ஷன் 2.6, அதாவது ஹசிகார்போடைய AWS உடைய வெர்ஷனை வந்து டவுன்லோட் பண்ணுது. Terraform has been successfully initiated. You may begin working with the Terraform. Try running Terraform plan. ஸோ டெராஃபார்ம் இன்சின்னு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளகின் டவுன்லோட் பண்ணிடும். இங்கே வாங்க, இங்கே பாருங்க, டெராஃபார்ம் பிளகின் டவுன்லோட் பண்ணிடுச்சா? நான் ஒன்றும் பண்ணல, அதை ரிமூவ் பண்ணியிருந்தேன். இங்கே பாருங்க, டெராஃபார்ம் ப்ரொவைடர் AWS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளகின் வந்து டவுன்லோடு பண்ணிடுச்சு. ஓகே, நவ் டெராஃபார்ம் இன்சியேட்ஸ்க்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா டெராஃபார்ம் பிளான். ஓகே, எவ்ரிதிங் இஸ் டெராஃபார்ம் வந்து டேக்கர் பண்ணிக்கிறோம். நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லை. இப்போ டெராஃபார்ம் இனிஷியேட் பண்ணியாச்சு, ரெலவெண்ட் பிளகின் வந்து டவுன்லோட் பண்ணிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது உங்கள் கோடை வந்து நம்ம வந்து ரீட் பண்ணுது. என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, உங்கள் AMI வந்து நீங்கள் இது கொடுத்துருக்கீங்க. ஓகே, மற்ற எல்லாமே வந்து நோயின் ஆஃப்டர் அப்ளை எதுவுமே கொடுக்கல, அதனால் அதெல்லாம் எடுத்துக்கல. இன்ஸ்டன்ஸ் டைப் வந்து T2 மைக்ரோ எடுத்துக்கிச்சு. கெட் பாஸ்வேர்டு டேட்டா ஃபால்ஸ், ஏன்னா கெட் பாஸ்வேர்டு டேட்டாலாம் எதுவுமே இல்லை, அதனால் வந்து அது வந்து ஃபால்ஸு. ஸோ சோர்ஸ் டெஸ்டினேஷன் செக் ட்ரூ, சோர்ஸ் டெஸ்டினேஷன் செக் வந்து ட்ரூ. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வேற எதுவும் நம்ம கொடுக்கல, அவ்வளோதான். ஸோ மேலே இருக்கிற இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைடர்
அந்த ப்ரொவைடர் வந்து அக்சஸ் கீ ரீஜன் இதெல்லாமே வந்து இப்போ வந்து பிளான் பண்ணும்போது வந்து ஏஎம்ஐ T2 மைக்ரோ இதை வந்து பண்ணிடுச்சு. இதுவும் வந்து இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இங்கே உள்ள போயிடுச்சு. இங்கே வந்து இந்த ஏஎம்ஐ கிரியேட் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. பிளான் தான் பண்ணியிருக்கு. ஓகே, இன்னும் வந்து ஒரு எதுவுமே பண்ணல, வேற எது வேலையும் நடக்கலை. பிளான் 1 to add, 0 to change, 0 to destroy. You did not specify the out parameter to save this plan, so Terraform cannot guarantee that exactly this action will be performed if a Terraform apply subsequently run. So we can save this plan also. இதை வந்து வேற இடத்துக்கு பாஸும் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸில் நம்ம பார்ப்போம். இப்போ வந்து அது தேவையில்லை. இப்போ வந்து ஜஸ்ட் டெராஃபார்ம் வந்து என்ன நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு மட்டும்தான், பேசிக் இதை மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இனிஷியேஷன், செகண்ட் வந்து பிளான். ஸோ தேர்ட் வந்து என்னது அப்படின்னா பார்த்தீங்கன்னா டெராஃபார்ம் அப்ளை. நீங்கள் என்ன பிளான் பண்ணீங்களோ, என்ன இன்சர்ட் பண்ணீங்களோ, என்ன பிளான் பண்ணீங்களோ அதை வந்து எனக்கு வந்து அப்ளை பண்ணுங்க அப்படிங்கிறோம். ஸோ அப்ளைன்னு வரும்போது see here you automatically change it. இந்த ஸ்டேட்னு சொல்லிட்டு ஃபார்ம் ஆகுது, அப்புறம் இன்ஃபோன்னு ஃபார்ம் ஆகுது. அதே தான் அப்ளை வந்து ஏற்கனவே இருக்கிற பிளான் பண்ணுச்சு இல்லையா, அதே தான் உங்களுக்கு காமிக்குது. பட் இட் இஸ் ஆஸ்கிங் that confirmation plus 1 to add, 0 to change, 0 to destroy. Do you want to terraform this action? இதெல்லாம் பண்ணணுமா, ரியலாக உங்களுக்கு பண்ணணுமான்னு கேட்குது. So Terraform will perform the action described above. Only yes will be accepted to approve. Yes. இது ஒன்று கேட்டு தான் பண்ணுது. ஸோ எஸ்ன்னு கொடுத்த ஒன்னா பாருங்க. ஸோ AWS இன்ஸ்டன்ஸ் Terra class 2 section 2 கிரியேட்டிங், இது நம்ம வந்து கொடுத்த EC2 இன்ஸ்டன்ஸோடைய நேம் அது வந்து கிரியேட் பண்ணுது. அடுத்து வந்து ஸ்டில் கிரியேட்டிங். ஸோ யூ கம் டு ஹியர், இங்கே வேணா பாருங்க, சர்வீசஸ் EC2 ரன்னிங் இன்ஸ்டன்ஸ். ஸோ அதுக்குள்ள ரன் ஆக ஆரம்பிச்சு. சி திஸ் இஸ் ரன்னிங் ஜென்கின்ஸ். இது வந்து இது ஏற்கனவே ஸ்டாப் ஆகியிருந்தது. இங்க பாருங்க, இது ஜென்கின்ஸ். இப்போ உங்களுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் சவுத் ஈஸ்ட், இங்க நேம் காணுமே. ஓகே, நேம் வந்து இங்க நோ ப்ராப்ளம். ஸ்டேட்டஸுக்கு ரன்னிங் டெவலிஸ் ஆட்டோமேட் திஸ் எவ்ரிதிங் இஸ் ஓகே. ஓகே, பட் இந்த நேம் இங்கே ஏதோ ஒரு இது இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து கேப்ஸ் போட்டோம்னா வரும்னு நினைக்கிறேன். ஓகே, தட் இஸ் ஐ அப்சர்வ் தட். ஓகே, ஸோ இப்போ இங்கே பாருங்க, இங்கே ரன்னிங் ஆயிடுச்சு. இங்கே வாங்க, இது வந்து அப்ளை கம்ப்ளீட் ரிசோர்சஸ் 1 ஆர்டர்ட் 0 சேஞ்ச். ஸோ AWS இன்ஸ்டன்ஸ் Terra class section 2 கிரியேஷன் கம்ப்ளீட் ஆஃப்டர் 24 செகண்ட் ஐடி. இந்த ஐடி வந்து இதாயிடுச்சு, ஐடி I0. ஸோ இங்கே வாங்க, I0 இந்த இருக்க ஐடி இங்கே வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ தட்ஸ் இட். EC2 வந்து இப்போ உங்களுக்கு ரன்னிங் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் அடுத்து உங்களுக்கு வேற எதுவும் பண்ணணும்னாலும் இது வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ சப்போஸ் Terraform destroy. ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியேட், அடுத்த பிளான், அடுத்த அப்ளை. இப்போ எல்லாம் ஆன பிறகு இங்கே பாருங்க, நான் டெஸ்ட்ராய். ஸோ இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? ஸோ Terraform இஸ் எ வெரி ஈஸி டு லேர்ன். ஓகே, இது வரைக்கும் எதுவும் டவுட் இருக்கா? ஏன்னா நான் இன்னும் பண்ண போகிறேன். இங்கே டெஸ்ட்ராய் பண்ணோம்னா உங்களுக்கு இப்பயும் வந்து அது வந்து இப்போ கன்ஃபார்ம் கேட்கும். இது வந்து எதுவுமே கன்ஃபார்ம் கேட்காமலாம் பண்ணாது. ஸோ இங்கே பாருங்க, நீங்கள் டெஸ்ட்ராய் பண்ண சொல்கிறீங்களே, ஓகேவா? எஸ்.
ஸோ இது கம்ப்ளீட்ல கோடு தான், கம்ப்ளீட் கோடு பேஸ் தான் எல்லாமே நம்ம பண்ண போகிறோம். இப்போ நாளைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா we will going சார் ஒரு சின்ன டவுட்டு. சொல்லுங்க சொல்லுங்க. டெராஃபார்ம் டிஸ்ட்ராய் பண்றோம் இல்லையா, இது ஆமா. வந்து எத்தனை இன்ஸ்டன்ஸ்னு அது எப்படி தெரியும், எந்த இன்ஸ்டன்ஸ்னு தெரியும்? இது எல்லாமே வந்து நாளைக்கு நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இது ஓ மட்டும் சரி, கிடையாது, இப்ப ஏடபிள்யூஎஸ் மட்டும் கிடையாது. நீங்க வந்து திடீர்னு ஒரு அசூர் ரன் பண்றீங்க, இதுல அசூர்ல ஒரு சர்வீஸ் ரன் பண்றீங்க, டிஜிட்டல் ஓசல்ல ஒரு சர்வீஸ் ரன் பண்றீங்க, ஒரே டெராஃபார்ம்ல தான். ஏன்னா நம்ம தான் ப்ரொவைடர் எவ்வளோ எல்லாத்தையுமே கம்ப்ளீட்னு சொல்லியிருக்கோமே. நான் இதுக்கு முன்னாடி எல்லாம் நான் 2-3 இது பண்ணி தான் எல்லாத்தையுமே இது பண்ணிட்டேன், டெலீட் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து ஸ்டேட்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ ஏடபிள்யூஎஸ்ல எனக்கு வந்து 4 சர்வீஸ் ரன் ஆகுது. EC2 ஒன்று ரன் ஆகுது, அப்புறம் வந்து ஒரு 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 ஆர்டிபிஎம் ஆர்டிஎஸ் ஒன்று இன்சியேட் பண்ணியிருக்கேன், அப்புறம் ஒரு ஆட்டோ ஸ்கேலிங் ஒன்று பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு 4 சர்வீஸ் ரன் ஆகுது. எனக்கு வந்து EC2 மட்டும்தான் நான் ஸ்டாப் பண்ணணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? அப்புறம் EC2 வந்து நான் வந்து T2 மைக்ரோ ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு T2 மைக்ரோ வேணாம், அதோட கூடுதலாக வேணும், அதாவது பெரிய டைப்பாக வேணும். அப்போ வந்து நான் இதை டெஸ்ட்ராய் பண்ணாமல் அதே நேரத்தில் நம்ம இதில் பண்ணுவோம் இல்லையா, இப்போ EC2 இருக்கும், T2 மைக்ரோ இருக்கும், அதை வந்து இது பண்ணுவோம் இல்லையா, அது அப்கிரேட் பண்ணுவோம் இல்லையா. அப்புறம் சார் இன்னொரு டவுட். கரெக்ட். இப்ப இதான் கேட்கணும்னு நினைச்சிருந்தேன் நான். இப்ப இதுல ஏதாவது இந்த இன்ஸ்டன்ஸ் ரன்னிங் ஆகிற இன்ஸ்டன்ஸ்ல எந்த விதமான அந்த இன்ஸ்டன்ஸ் அஃபெக்ட் ஆகாம, அதாவது ஸ்டாப் ஆகாம, ஷட் டவுன் ஆகாம, அதுல எது சேஞ்சஸ் பண்ண முடியுமா டெராஃபார்ம் அந்த ஃபெசிலிட்டி? இல்ல, ஆக்சுவலா உங்களுக்கு வந்து டெராஃபார்ம் இது வந்து டெராஃபார்ம்ல ஃபெசிலிட்டி இருக்கா அப்படிங்கிறத விட உங்களுக்கு நான் ஒரு இப்போ ஒன்றும் இல்லை, இந்த இப்போ என்ன நம்ம ஒரு நிமிஷம் தானே ஆகும், கிரியேட் பண்ணிடுவோம். இப்போ இது வந்து T2 மைக்ரோ ரைட்டுங்களா. T2 மைக்ரோ இப்போ செக்யூரிட்டி குரூப் இங்கே இருக்கா என்னன்னு தெரியலையே. செக்யூரிட்டி எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டி குரூப் இருக்கு. டிஃபால்ட் ஆன்சிபிள், ஓகே, டிஃபால்ட் விபிசி செக்யூரிட்டி குரூப், ஆல் டிராஃபிக். இப்போ ரிவ்யூ ஒன்று லான்ச், இப்போ 00, ஓகே. இதை நம்ம உள்ள லாகின்லாம் எதுவும் பண்ண போகிறோம் இல்லை, அதனால் ஒன்றும் பார்க்க போகிறோம் இல்லை. ஸோ லான்ச் இன்ஸ்டன்ஸ் இப்போ வந்து இது வந்து லான்ச் ஆகுது. இப்போ இது வந்து T2 மைக்ரோ ரைட்டுங்களா. T2 மைக்ரோ ஐ வாண்ட் டு கோ ஃபார் த ஹையருக்கு எப்படி போவீங்க? இருங்க, இது ஒரு நிமிஷம் தான் ஆகும், இந்த வரட்டும், ஸ்டார்ட் ஆகட்டும், பெண்டிங். அதான் நான் கேட்குற கொஸ்டின் என்னன்னா, இப்போ வேலை ஹையருக்கு போகும்போது நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு போவீங்களா, இல்லை ரன்னிங் ஆகும்போதே ஹையருக்கு போவீங்களா? ஸ்டாப் பண்ணிட்டு தான் சார் போவோம். ஆமாம், அதே தான் இங்கேயும் வந்து அப்ளை ஆகும். ஏன்னா இது இல்ல ஓகே, இப்போ சின்ன சின்ன சேஞ்சஸ் ஓகே. இப்ப டோட்டலா அதோட சைஸ் மாத்திரம்னா ஓகே. இப்ப நேம் சேஞ்சஸ் அந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் வந்து நம்ம பண்ணணும் அவசியம். ஓகே, நீங்க எனக்கு புரியுது நீங்க கேட்க வர்றது. என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த கோடை இங்க மாத்திடுவோம். இது வந்து இப்ப ரன் ஆகிட்டு இருக்கும். இங்க வந்து T2 மைக்ரோ விட்டுட்டு இப்ப T2 வேற எதுனா வைங்க. T2 என்ன கரெக்டா, இப்ப சப்போஸ் லார்ஜ், இப்ப நான் இங்க வந்து மாத்திடுவோம். இங்க மாத்திட்டு அந்த டெராஃபார்ம் பழையபடி அப்ளை பண்ணுவோம். ஓகே சார். அப்படி அப்ளை பண்ணும்போது ஆமா, இது நம்ம சர்வீஸ் நம்ம பண்ணுவோம், பின்னாடி பண்ணுவோம். ஆமா ஆமா, இது பழையபடி அப்ளை பண்ணும்போது என்னன்னா, சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க, சொல்லுங்க. இல்ல, இன்ஸ்டன்ஸ் டைப் சேஞ்ச் பண்ணும்போது ஓகே, அது வந்து சர்வீஸ் அஃபெக்ட் ஆகும், பண்ண முடியாது. இப்ப நேம் சேஞ்ச் பண்றது அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணும்போது பண்ணலாம். அது ரன்னிங் ஆகும்போதே பண்ணலாம், ரன்னிங் ஆகும்போதே பண்ணலாம். ரன்னிங் ஆகிட்டு இருக்கும். ஆமா, டெராஃபார்ம் வந்து இந்த ஸ்டேட் வந்து மாறும். இன்ஸ்டேஷன் பிளானிங் அப்ளைன்னு இருக்கு இல்லையா, இந்த ஸ்டேட் வந்து மாறும். ஸ்டேட் வந்து மாறும் அப்படின்னா இந்த ஸ்டேட் வந்து பழையபடி இது எப்படி சொல்றது அப்படின்னா, இங்க பாருங்க, டெராஃபார்ம் வந்து ஒன் ஆஃப் த இதுன்னு சொல்லலாம், அதாவது என்ன சொல்லலாம், ஒன் ஆஃப் த டிரைவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சாரி, பெயிண்ட்டுக்கு பல பெய்டுங்கிறேன். இப்போ இது வந்து EC2, இப்போ இது வந்து EC2 இல்லை AWS EC2. இப்போ டெராஃபார்ம்ங்கிறது ஒரு வெளியிலேருந்து அஃபெக்ட் பண்ணுற ஒரு டிரைவரு, இல்லாட்டி ஒரு இன்வோக் பண்ணுற மாதிரி.
இங்கே தான் டெராஃபார்ம் வந்து பண்ணுது. ஸோ இந்த டெராஃபார்ம் வந்து உடனே வந்து அப்டேட் பண்ணாது. இது என்ன பண்ணுதுன்னா ஸ்டேட்டுங்கிறோம். ஸ்டேட்னா ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ணும். இனிஷியேட் பண்ணா எப்படி இனிஷியேட் பண்ணும்? இதோட கான்டாக்ட் வந்து ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணும். கான்டாக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு தான் நம்ம வந்து அக்சஸ் கீ, சீக்ரெட் கீ எல்லாமே தர்றோம். எடுத்த உடனே இங்க வந்து உள்ள வந்து வர முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கான்டாக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுது. அடுத்து வந்து உள்ள வருது. உள்ள வந்த பிறகு நம்ம என்ன சர்வீஸ் நீ அப்டேட் பண்ணு அப்படிங்கிறோம். ஸோ எந்த சர்வீஸ் EC2 வந்து ஸ்டார்ட் பண்ணு அப்படிங்கிறோம். ஸோ EC2 வந்து ஸ்டார்ட் ஆகுது. EC2 ஸ்டார்ட் ஆகும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா EC2ல என் நம்பர் ஆஃப் ஏஎம்ஐ இருக்கு. எந்த ஏஎம்ஐ அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த ஏஎம்ஐ மட்டும் ஸ்டார்ட் பண்ணுது. இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா இந்த ஏஎம்ஐல வந்து நான் சம் சேஞ்சஸ் வந்து பண்ணணும், இதுல வந்து சம் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ணிடும். அப்புறம் வந்து இங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணும். இங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு தான் அதுக்கு பிறகுதான் சேஞ்ச் வந்து பண்ணும். ஸோ இந்த ஸ்டேட் இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஜ்லாம் இந்த லைஃப் சைக்கிள் அப்படிம்போம், ஸ்டேட் அப்படிம்போம். அதான் ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ் பண்ணும் போதே உள்ள வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா இனிஷியேஷன் வந்து ஜஸ்ட் ரிலேஷன்ஷிப், அதாவது அக்சஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ற மட்டும்தான். ஸோ அதுக்கு பிறகுதான் உள்ள வந்து அப்டேட் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட், இந்த ஒரு ஸ்டேட் வாரியா மாறும். ஆனா இந்த மாதிரி உங்களுக்கு ரன் ஆகும் போதே நேம் வந்து மாத்திக்கலாம், ரேன் வந்து மாத்திக்கலாம். ஆனா இந்த ஸ்டேட் வந்து மாறும். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ணிட்டு அதுக்கு பிறகுதான் நீங்க வந்து அப்டேட் பண்ணும். இதை தான் நான் சொல்ல வரேன். நீங்க இங்க வந்து மாறும், ஆனா இந்த ஸ்டேட் வந்து உங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணி தான் ஆகணும். நம்ம பின்னாடி பார்ப்போம். இது அட்வான்ஸ்ல வருது எல்லாமே. உங்களுக்கு எது ரன் ஆகும்போது எது மாற்றுவோம், எல்லாம் மாற்றுவோம், லார்ஜனை மாற்றுவோம், எல்லாமே இருக்கு. ஓகே சார், நான் ஆன்சர் பண்ணா உங்களுக்கு புரியுதா? ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார். இன்னொரு சின்ன டவுட் சார், சொல்லுங்க. டெராஃபார்மோட டிஸ்அட்வான்டேஜ்னா என்ன மித்த டூல் கம்பேர் பண்றப்ப? இப்போ ஆன்சிபிள் ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்சிபிள் கம்பேர் பண்றப்ப டெராஃபார்ம்ல டிஸ்அட்வான்டேஜ் என்ன இருக்கும்? இல்ல அதே மாதிரி வேற டூல் இருக்கு பார்த்தீங்களா, கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டூல், பப்பட்டோ, செஃபோ, அந்த மாதிரி கம்பேர் பண்றப்ப மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் எது? இல்ல அட்வான்டேஜ்னா தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா அட்வான்டேஜ்னால தான் இது வந்து கீப்ல இருக்கு. நான் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அந்த அளவுக்கு திங்க் பண்ணல. நான் வேணா பார்த்துட்டு வரேன். ஆனா இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல வந்து அட்வான்டேஜ்ல தான் இது வந்து இவ்வளவு மார்க்கெட்ல வந்து இவ்வளவு கிராஃப்ஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஆன்சிபிளே இருக்கு. ஆன்சிபிள் வந்து நீங்க விண்டோஸ்க்கு வந்து யூஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். கரெக்டா? இல்ல சார், விண்டோஸ்க்கு யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணலாம். ஆனா ரெட் கார்டு உடைய இதுதான் ப்ராடக்ட் தான். ஓகே. ஆன்சிபிளோடைய இப்ப ஆன்சிபிளோடைய டிமெரிட்ஸ் என்ன? ஆன்சிபிளோட டிமெரிட்ஸ் வந்து எனக்கு இன்னும் கரெக்டா ஞாபகம் இல்லை, நான் பார்த்து என்ன சொல்றேன் சார். ஓகே 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 ஓகே. இப்போ இதோடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா மல்டிபிள் ப்ரொவைடர் நம்ம பண்ணிக்கலாம். இன்னும் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு இந்த இது பார்க்கும்போது சொன்னேன், இட்ஸ் ஃப்ரெண்ட்லி வித் எக்ஸிஸ்டிங் கான்ஃபிகரேஷன் கோடு. முக்கியமான ஒரு சாரி ஃபார் இன்டரப்ஷன். முக்கியமான டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா ஆன்சிபிள்ல மானிட்டரிங் வந்து பண்ண முடியாது. சோ அது ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ். ஆமா, ஆன்சிபிள் டவர் வழியா மானிட்டரிங் பண்ணிக்கலாம், ஆனா அதுவும் கூட வந்து இதுதான், ஆன்சிபிள் வழியா மானிட்டரிங் பண்ண முடியாது. ஆமா. இப்ப இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து அதோட கம்பேரே பண்ணக்கூடாது. ஏன்னா அது வந்து கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டூல். கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் அதுக்காக தான் நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஸ்லைடே வந்து போடுறோம். கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டூல்னா எக்ஸிஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அங்க பண்றதுக்கு தான் கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டூல். ஆனா புதுசா ப்ரெஸ்ஸா வந்து உங்களுக்கு செட்டப் பண்றது எல்லாமே ஆர்கஸ்ட்ரேஷன் ஆர் ப்ரொவிஷனிங் அப்படிங்கிறோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா கிளவுட் ஃபார்மேஷன், டெராஃபார்ம் வருது. இது டெராஃபார்ம் கம்பேர் வித் கிளவுட் ஃபார்மேஷன், அதாவது இதே கேட்டகரியில் இருக்கிற கிளவுட் ஃபார்மேஷன் கம்பேர் பண்ணும்போது டெராஃபார்ம் வந்து மல்டிபிள் ப்ரொவைடர். இன்னொன்று பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இதுதான், டெராஃபார்ம் இஸ் த ஒன்லி டூல் இன் த மார்க்கெட் கரண்ட்லி. ஓகே, இப்போதைக்கு மேபி வந்து லேட்டர் வந்தாலும் வரும், சப்போர்ட் த கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட். அதுதான் உங்களுக்கு வந்து இங்கே இது பண்ணேன் நான் உங்களுக்கு வந்து சப்போஸ் டெராஃபார்ம்ல இருந்து ஒரு EC2 பண்றோம், EC2ல இருந்து ஒரு ஆன்சிபிள் எழுதிய அப்ளிகேஷன் வந்து நம்ம டிப்ளாய் பண்ண முடியும். அதாவது ஃப்ரெண்ட்லி வித் கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டூல் அப்படிம்பாங்க. இப்ப இது கிளவுட் ஃபார்மேஷன்லாம் அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. நீங்க கிளவுட் ஃபார்மேஷன் வந்தீங்கன்னா எல்லாமே வந்து கிளவுட் ஃபார்மேஷன்ல அதை மட்டும்தான் பண்ண முடியும். இங்க வந்து அப்படி கிடையாது, ஒன்னோட ஒன்று ரிலேட்டடா இருக்கு.
ஸோ அட்வான்டேஜ் தான். இப்போ டிஸ்அட்வான்டேஜ் நான் பார்த்துட்டு வரேன். ஓகே, ஸோ இப்போ வந்து இங்கே பாருங்க. இப்போ நான் நம்ம நினச்சிறேன் சரி, T2 மைக்ரோ இப்போ இப்போ பழையபடி ஒரு பண்ணுவோம். இப்போ இது வந்து சேவ் பண்ணிட்டோம். சேவ் பண்ணிட்டு டெராஃபார்ம் இனிட். ஸோ டெராஃபார்ம் இனிட் ஆயிடுச்சு. ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து அந்த பிளகின் டவுன்லோட் ஆனதுனால வேம ஆயிடுச்சு. டெராஃபார்ம் பிளான். ஸோ அடுத்து டெராஃபார்ம் அப்ளை. எஸ், இப்போ இங்கே வாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓ ரன்னிங் ஆயிடுச்சா? ஓகே, ஐ வாண்ட் திஸ் நேம். இந்த நேம் வந்து கேபிட்டலில் கொடுத்தா வரும்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே வர மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. சரி, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓ மை காட், இது என்ன 2 ரன்னிங் ஆகுது? அப்ப எக்ஸிஸ்டிங்ல சேஞ்சஸ் பண்ண முடியுமான்றது டவுட். ஆனா வேற எதுவும் வச்சு இல்லை, எக்ஸிஸ்டிங் சேஞ்சஸ் பண்ண முடியும். நான் பண்ணியிருக்கேன், பண்ண முடியும். அதை நம்ம பார்ப்போம். ஏன்னா உங்களுக்கு T2 மைக்ரோலேருந்து வேற எதுக்கு கொண்டு போயிருங்க. இது ஏன் 2 ரன்னிங் ஆகுது அப்படின்னு. ஓகே, இப்போ அதே நேம்ல எடுத்துக்கிறதோ, அதே நேம்னால எடுத்துக்கிறதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஓகே. இப்போ வந்து ரெண்டுமே இதாயிருமா? இல்லை, இது என்ன ரன்னிங் ஆகிட்டே இருக்கு? ஓ ஓகே ஓகே, இது நம்ம இந்த இதுக்கு ரன் பண்ணோம்ல. ஓகே, இதுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. நான் உங்களுக்கு இந்த ரன் பண்ணி காமிச்சேன்ல, நீங்க கூட சேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்டீங்க இல்லையா? நீங்க கிரியேட் பண்ண. ஆமா ஆமா, அப்ப கிரியேட் பண்ணது. அது என்னடா இது 2 வருது அப்படின்னு டவுட்டாவே. சரி சரி, ஓகே. நாளைக்கு வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இருங்க, நாளைக்கு நம்ம போர்ஷன் எடுத்துருவோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். நாளைக்கு இன்னைக்கு S3 நம்ம இன்னும் பார்க்கல. ஓகே, S3 நாளைக்கு பார்த்துருவோம். அப்புறம் டெராஃபார்ம் மாடல் அப்படிங்கிறோம். மாடல் ரீயூஸ் வித் டிஃப்ரெண்ட் இன்புட்ஸ். அப்புறம் டிஃப்ரெண்ட் இன்புட்ஸ் நம்ம கொடுத்து எப்படி மாடல் வந்து யூஸ் மாறுது அப்படிங்கிற மாதிரி மல்டிபிள் என்விரான்மெண்ட் ப்ராப்ளம். ஓகே, டெராஃபார்ம் ஒர்க் ஸ்பேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இதில் வந்து
நீங்க சொன்னீங்க இல்லையா, இந்த இது மாத்துறது, T2 மைக்ரோல இருந்து வேற இதுக்கு போறது, இல்ல வந்து ஹையர் பண்றது, லோயர் பண்றது எல்லாமே இதுல வந்துரும். Terraform மாடல்லையே வந்துரும். டிஃப்ரெண்ட் மாடல், டிஃப்ரெண்ட் இன்புட்லயே வந்துரும். டிஃப்ரெண்ட் இன்புட் வந்து யூஸ் பண்றதுலயே வந்துரும். ஓகே. ஓகே சார். இன்னைக்கு இது சார் சொல்லுங்க, சொல்லுங்க. சார் இன்னொரு சின்ன ரிக்வெஸ்ட். சொல்லுங்க சார். டெய்லி இப்ப கிளாஸ் முடியுது பாத்தீங்களா? ஆமா. அப்ப வந்து இப்ப நீங்க நீங்க எடுத்த அந்த நோட்ஸ் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் கிளாஸ் இல்ல இல்ல, இதை முடிஞ்சதுக்கு நான் கொடுத்துறேன். இதை நான் உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன். இங்க பாருங்க. இல்ல நான் வெறும் அந்த இது மட்டும் ஃபைல் மட்டும் இல்லாம ஒரு சின்ன கின்ஸ் மாதிரி கூட கொடுத்தீங்கன்னா என்ன பார்த்தோம் அப்படின்றது மாதிரி. அதான் நான் இங்க இந்த இது கொடுக்குறேன். நான் இது போக வந்து இங்க பாருங்க, ஏற்கனவே அந்த கோடு வந்து நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். சரி, செஷன் 1ல இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் EC2 ஏற்கனவே ரன் பண்ணது இங்க இருக்கு. வேற என்ன வேணும்? இது 2 தான். நீ மத்த எல்லாமே கோட் இல்லாம இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் பாத்தீங்களா, கோட் இல்லாம லைக் இப்ப வாட் இஸ் டெராஃபார்ம்னா ஒரு சின்ன டெராஃபார்ம்னா என்ன, அது பேசிக்னா என்னென்ன லுக் அப் பண்ணணும் அந்த மாதிரி. இது போக நோட்ஸ் மாதிரி எதுவும் கேக்குறீங்களா? ஆமா சார், அதெல்லாம் கொஞ்சம் ரெஃபர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. ஓகே 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 ஓகே, நான் பண்றேன். சும்மா ஒரு 2 லைன் 3 லைன் கூட ஓகே சார். ஓகே, நோட்ஸ் மாதிரி. சரி சரி சரி. ஓகே ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, நான் ரெடி பண்ணி வேணா தரேன். ஓகே. ஓகே சார். சிவா, உங்களுக்கு ஓகேவா? உங்களுக்கு ஹலோ இருக்கீங்களா? Ansible stack different form. கரெக்ட். ஓகே, ஆடியோ இஷ்யூ சார். சரி, ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் கூட நீங்கள் பேசுங்க. ஓகே சார், நம்ம முடிச்சுக்கிடுவோம். நாளைக்கு வந்து 6:30 இல்லாட்டி 7 மணிக்கு ஆரம்பிக்கிறது கூட வச்சுக்கிடலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா நாளைக்கு என்ன மண்டே தானே, எல்லாருமே வீட்டில் இருந்து தானே ஒர்க் பண்ணுறோம். உங்களுக்கும் வீட்டில் இருந்து தான் ஒர்க் பண்ணுறீங்களா சார் பிரபு? ஆமா சார், வீட்டில் இருந்து ஒர்க் பண்ணுறேன். மதுரையும் அப்படி தானே? ஆமா சார், அங்கேயும் எல்லா ஆபீஸும் அங்க என்ன ரெட்ல இருக்கா, ஆரஞ்சுல இருக்காது? ரெட் ஜோன் தான் சார் மதுரை. அதே இவங்க சும்மா இல்லாம அந்த 4 நாள் ஊரடங்குக்குள்ள ஒரு ஊரடங்கு கொண்டு வந்த இதுதான் ப்ராப்ளம்ங்கிறாங்க. ஏன்னா மக்கள் எல்லாருமே வாங்குறதுக்கு போய் எப்படிதான் ஐடியா கொடுக்குறாங்கன்னு தெரியல சார். ரைட், ஓகே ஓகே சார், நாளைக்கு பார்ப்போம். நான் உங்களுக்கு இது பண்றேன், இன்ஃபார்ம் பண்றேன். ஓகே ஓகே சார், ஓகே, தேங்க்யூ.